வணங்க ஐயா. யாரு கைரு மைரு ஐயா பார்த்தா தெரியல. ஒண்ணு வழங்க முடியலங்க. ஓ நாடோடி அட நாடோடி நாடோடி பண்றது நேரம் இல்ல. ஆமாங்க. அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. எதுவும் பேசக்கூடாது. சைட்டா போகணும். நீ வந்த ஆளுகளுக்கு யாரு? அதை மட்டும் கேட்கணும். நானும் நாடோடி. ஓஹோ நாடோடி. எங்க அம்மா தட்டுவாணி. உங்க அம்மா தட்டுவாணி. எங்க அப்பா முடிச்ச மாதிரி. உங்க அப்பா முடிச்ச மாதிரி. அட கந்து கந்தல்வாடியா கந்தல்வாடியா கந்தல்வாடிக்கு எங்க நட வேணும் போங்க. போடா அங்க தான் சொல்லுங்க. டேய் உன் தாலியா இருக்க போடா உள்ள. கந்தல்வாடியா கந்தல்வாடி வந்து எங்க அம்மா தட்டுவாணினா என்ன விளக்கம் புரியல உனக்கு? உங்க அம்மா தட்டுவாணி உங்க அப்பா முடிச்ச மாதிரி. நீ நாடோடி. என்ன விளக்கதெல்லாம்? ஆனா ரொம்ப விளக்கமா போன நேரம் இல்ல போட்டு பாரு திண்டிவன போய் வரக்கூடாது. எப்படியே இப்படி கடமை கூட்டு வந்து வா. அதாவது நல்ல தாமரை மலர் பாத்துருக்கிறியா? பாத்துருங்க. எப்படி இருக்குது? தாமரை நல்லா தட்டு மாதிரி இருக்குது. தட்டு மாதிரி இருக்கு. ஆமா. அதுல வீட்டு இருக்குது எங்க அம்மா. ஓஹோ. அதனால அந்த தட்டு பிளஸ் தட்டு பிளஸ் வாணி தட்டுவாணி. தட்டுவாணி. அப்ப கெட்டாது இல்லையா அது? ஓ தட்டுவாணி அப்ப. ஆமா. ஆஹா. முடிச்ச மாதிரி எங்க அப்பன்னு சொன்னேனே. ஆமாங்க. எங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாருங்க? பிரம்மா. பிரம்மா. ஆமா. இப்ப உனக்கு என்ன பண்ணுவாரு? என்ன பண்றாரு? உனக்கு போடுவாரு முடிச்சு. ஆமா. பின்னால போட்டு முன்னால பாப்பாரு. பின்னால முடிச்சு போட்டு முன்னாடி பாக்குறாரு. ஆஹா. அதான் அவர் முடிச்ச மாதிரி இருந்தது. ஓ முடிச்ச மாதிரி அதான். ஆஹா. நான் யாரு? நாடோடி. நாடோடி. நாடோடி என்ன விளக்கம்? சொல்றீங்க அது மட்டும் தான் விளக்கம். வேற ஒண்ணும் புரியலங்க. நாடோடின்றீங்க அதுக்கு என்ன விளக்கம்? நாடோடி என்றால் ஒரு நாளைக்கு இந்த தேசம் எல்லாம் ஒரு வளம் வருவேன். ஓஹோ இந்த 3 வயசு வளம் தெரியுங்க. சொர்க்கம் மத்தியம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு சுத்து வந்துருங்க. ஆமா. அப்படி வந்தா இதுல யார் அரக்கத்தனம் பண்றான். ஓ அரக்கத்தனம் யார் யார் பண்றாங்க? ஆமா. அவங்களை கண்டுபிடிச்சு அந்த அதர்மத்தை அழிச்சு அந்த தர்மத்தை நாட்டக்கூடியவர் யாருங்க? தாத்தாவாகிய மகாவிஷ்ணுங்க. ஆமா. அவர் தான் பாதுகாத்தல். ஆமா. அவருக்கு போய் சொல்றது எனக்கு கடமை. ஓஹோ என்ன நடக்குது நாட்டுல? அப்படி தெரியாதுங்க. எப்படி என்றால் தேவலோகத்தில் ஊர்வசி அம்மையானது. மேனகை 3 பேர் என்ன பண்ணாங்களா? நாட்டியம் பண்ணாங்களா? நாட்டியம் பண்ணும்போது ஊர்வசியை பார்த்து தந்தையாக பிரம்மதேவன் மோகித்து சேர வேண்டும் பெண்ணே என்று சொல்ல ஊர்வசி பயந்து பூலோகம் ஓடி வர திருமணம் பின்தொடர்ந்து வந்து வருவதை பார்த்தார். என்னுடைய தாயாகிய ஊர்வசியானது கைதியாகத்தானே ஓஹோ ஊர்வசி கைதியாக பெண் கைதியாக உருவா மாறி விட்டது. பிரம்மதேவனும் அப்படி ஆண் கைதியாக மாறி இருவரும் சேர்ந்து இசுப்பிட்ட ராவத்தங்க சொல்லும் பழமொழி போல ஆணவ என்ன பிறந்துச்சு. ஓ அந்த கதை இந்த கதை உன் படி இந்த கதை போந்துச்சு. ஆமா. காய்துக்கு போனோம்னா ஆமாடா காய்தா காய்தா டேய் காய்து உள்ள வர காய்து போன காய்து பையா வாடா வங்க. அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலைன்னா எனக்கு சாபம். யார் கொடுத்ததுங்க? என் தாத்தாவாகிய மகாவிஷ்ணு கொடுத்த சாபம். ஓஹோ மகாவிஷ்ணு கொடுத்தாரு அப்படி சொல்றாங்க. தத்திகன் கொடுத்த சாபம்னு சொல்றாங்க. அதாவது தூர்வாச மகாமுனிவர் கொடுத்த சாபம்னு சொல்றாங்க. இதுதான் உண்மை. எல்லாம் உண்மைதான். சொல்றது உண்மைதான். கேக்குறவங்க அதெல்லாம் போகட்டும். சரிங்க. அதாவது இந்த தினத்தில் எதுக்கு வந்துக்கிறீங்க? ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் ஒரு நாளைக்கு ஓஹோ ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யறனா தொந்தி வெச்சிரும். படிர் வெச்சிரும். இன்னொரு வரைக்கும் ஒரு கலகம் படப்பல்ல. நான் சொல்றேன் உங்க மாமா உங்க தாத்தா கொடுத்தாருல ஒரு நோனிகள்ல பாருங்க. நானகல்ல பாருங்க. நானகல்ல பார்த்தோம்னா தெரியும் கலகம் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க.
டேய் அப்பா கலை கழிச்சுடா நீ சொன்ன மாதிரி யார் விடுறோம்பா யார் விடுறோம்பா போய் பஸ் பிடிக்கணும். போனோம்னா ஓ தட்சணாபுரி போனோம்னா அங்க என்ன பண்றாங்க? கண்டிப்பா கலங்க இருக்குது. அதனால போலாமா? ஓடுங்க. தட்சணாபுரி வந்து விட்டோம். ஆஹா யார் தெரியுமா? யாருங்க? என் பங்காளிடா. பங்காளியா? பாவி அவனும் பிரம்மபுத்திர குமாரன், ஆஹா நானும் பிரம்மபுத்திர குமாரன் தான். குமாரன் தான். நாங்க 2 பேரும் யார் தெரியுமா? சகோதரனுங்க. ஆமாங்க. அண்ணன் தம்பிங்களா? அண்ணன் தம்பிங்களா? அண்ணன் தம்பிங்க. யாரு நல்ல வார்த்தை வராது போல இருக்குது. நான் இல்லங்க என்ன சொல்லி தப்பு இல்லைங்க. நான் வந்த வழி எப்படி? ஓஹோ இப்ப சிக்கலான வழியில வந்துட்டேன். சரி போகட்டும். சகோதரனை பார்க்கணும். ஆகட்டுங்க. என்னமோ நம்ம சகோதரனை பார்த்து என்ன போக போகுது தண்ணி காட்டுங்க பாரு. ஏங்க இப்பதான் பானை வச்சிருக்காரு. பாறை இறக்கிற குஷ்டு வருவாரு. ஓஹோ ஓஹோ சகோதர தட்ச பிரதாமா, சகோதர தட்ச பிரதாமா, நீ சவிக்கு என்தானா சொல்வா அகோரமாயாக செய்ய ஆசைதான் நீ கொண்ட சகோதரா முகார்வேலி வாராவன உனக்கு புத்திகள் சொல்லு. சகோதரா தட்ச பிரதாபா, சகல ஆடம்பரா, நீயும் உன்னை சேர்ந்தவன் கழிக்கின்றானா? என்ன ஒரு யாகம் செய்வது போல் தோணுகிறது. அதனுடைய சமாச்சாரம் என்னவென்று சொன்னால் உனக்கு வேண்டிய புத்திமதிகளை சொல்லுவேன். உன்னை யார் சொல்லி ஆரம்பித்தார்? அது மட்டுமா? யார் சொல்லி யார் வைத்தார்? அது மட்டுமா? அந்த சிங்கத்தை கண்டாயா? சிங்கத்தை கண்ட
யானை எப்படி அடங்கி ஒடுங்கி போயிட்டதோ அதை போல உன்னை கண்டவுடனே என் உடலாகப்பட்டு ஏங்க சகோதரன் சொன்னீங்க என்னங்க இப்படிலாம் பேசுற இவரு பங்காளி தான் முதல்ல வெளியே வர ஓ அப்படி என்னை பார்த்த உடனே உனக்கு சிங்கத்தை சகோதரா நடத்தையுள்ளோ நாய் கண்டா சகோதரா நான் தானோ உனக்கு ஆஸ்திகனாய் மதித்தான் அப்ப நான் தான் அறியாவனோ நடந்து நான் சகோதரா நான் தானா பேர் பட்ட கரகட்டார் அதான் பின்ன என்னால் தானே அவனுக்கு பேர் பட்டு வரப்போகிறது வரப்போகுது அப்படி என்றால் இவன் யாகத்தை நடந்து ஆ. நான் வந்த வழியை கொஞ்சமோ சொந்தம் கொஞ்சமாக நினைக்க வேண்டாம் கொஞ்சமோ தயவு செய்து சொல்லுத இந்த வார்த்தை கொஞ்சமோ தயவு செய்து இந்த வார்த்தை கொஞ்ச நேரம் கோபம் கொள்ளப்படாது தெரிவிக்கின்ற நண்பரை கேட்டு மட்டப்பாடே எப்படி தெரிவிக்கிறாங்க அந்த ஆண்டு போய் தனக்கு தவம் செய்து அருமை சொல்லி பார்க்காது அந்த வேண்டிய ஒரு மன்மதும் கொண்டு விட்டான் நீ நிறைய யாவரையும் அது அந்த தாண்டாவே ஒரு நாள் பார்க்க செல்லும் போது என்ன தர மறியாமல் அடிக்க செய்தான் பாவி அந்த மூன்றாவது சிவனை கொல்ல முடிவு செய்தேன் மனம் போச்ச அந்த ஆண்டி பையனை மதித்து யார் பெண் தருவார்கள் அவனுக்கு வீடியாவது ஆசிரியாவது கைட்டி வைக்க நகையாவது வக்கமணியும் கொக்கிரங்களையும் பாம்புகளையும் எலும்புகளையும் சுடுகாட்டில சாமல் அணிந்திருக்கக்கூடிய ஏதோ மதி கொண்டு என் உமா பார்வை தாச்சாரி குறித்து விட்டு ஒரு காலத்தில் கைலாயம் சென்று மகளை கைலாய் சென்று ஒரு ஆளை விட்டு அறிக்கை செய்தேன் அந்த ஆண்டி பயனானவன் ஒரு ஆளை விட்டீங்க அந்த ஆண்டி பயனானவன் என்ன மட்டும் அறியாதோடு கொட்டு மேலத்தோடு எது சென்று அழிக்கவில்லை அவனுடைய ஜாதகத்தை புத்தி குளம் என்ற ஆச்சாரம் சொல்லுவாங்க ஏதோ தேவரோடு தேவர் சென்று மகளை அப்படி சபையை விலைக்கு அப்படி எட்டி பார்த்து சபைக்கு அவன் வாசல் கற்கக்கூடிய நந்தி பயில விட்டு என்ன திறம்பல அடிச்சு விட்டான் அந்த சூடாகப்பட்டது இன்னும் மாறையில் பார்த்தேன் சிவனை கொள்வதற்கு ஒரே மனதாக ஏகசாலையில் அமர்ந்து ஏகத்தை பூர்த்தி செய்யும். ஓ, இது சிவனை கொல்றக்கூடிய தானே? ஆமா, இது தவிர வேறு ஒரு சூது கிடையாது. நாரதா கத்துக்கா, அதாவது தூண்டி போடலாம் மீனுக்கு. எப்படிங்க தூண்டி போடலாம் மீனுக்கு? ஆமாங்க. ஆனா திமிங்கலத்துக்கு போட முடியுமா? முடியாதுங்க. அது எப்படி முடியும்? அது மாதிரி இப்ப அந்த மாதிரி கதையா இது சொல்றது அப்படியா?
அவர் யார் தெரியுமா? யாருங்க? அந்த பட்டா கொல்லி தூண்டிக்கு அதாவது மீனுக்கு தூண்டில் போடலாம், திமிங்கலத்துக்கு போட முடியுமா? அந்த மாதிரி பேர் ஆளு பரம கடவுள் பேர் பட்டவர். ஆமாங்க. இந்த எறும்பு கடை யானைகள் 84,100,000 ஜீவாத்மங்களுக்கு படியலக்கூடியவரு. நீ அவருக்கு அடிமை. நீ உன்னில சேர்த்துதான் அந்த எறும்பு கடை யானைகள் படியலுகிறாரு. ஆமா. அப்பேர் பட்டவர் நான் கொல்ல போறேன்றியே. அதானே நடக்கக்கூடிய காரியம். ஆமாடா டேய், ஐடி பையல போறேன். அதாவது கொஞ்சம் மந்திர சக்தி இது. ஆமா. யார்கிட்ட? தச்சங்கிட்ட. ஆமா, என் சகோதரர்கிட்ட கொஞ்சம் மந்திர சக்தி. என்ன மந்திரம் தெரியுமா? என்ன மந்திரங்க? சித்தி வித்தி ஜட்டா காரணம் அதாவது ஒரு பெற்ற தாய் தந்தை எதிர்த்தா புள்ள வாழ்த்து ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாங்க, உண்மைங்க. பேர் வேணாலும் கஷ்டம் இருக்கலாம். ஒரு தாய் தகப்பன்கிட்ட கஷ்டமானா அந்த புள்ள வாழ்த்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமாங்க. ஏன்னா அது சொல்லுவாங்க, என்னன்னு தன் தாயை பகைத்தவர்கள் பகைத்தவன் தந்தை கடைக்காரனானால், அதாவது தாயை பகைச்ச புள்ள அப்ப கடைக்காரனா இருந்துட்டான்னு வச்சுக்க, இவன் போற கதி அதோ கதிதான். ஆமாங்க. அப்படி அப்பேற்பட்டவர் அவரு. ஆமா. அவரை பகைச்சு நீ வாழ முடியாது. அப்படி நீ யாகம் பண்ற. ஆனா நீ பண்ற யாகம் குடி சாம்பராக நீ தான் போய் தவிர அவர் அழிய மாட்டார் அப்படின்றீங்க. ஆமா. அது மட்டுமா? அந்த பரமமூர்த்திக்கு கொடுத்துட்டு நீ கொடுத்ததுனாலே நீ என்ன பெரிய ஆளா? அதானே பின்னா நீ பரம பொண்ணுங்கிற பெரிய ஆளா? நீ அவர்கிட்ட கேட்டுதான் வந்து உங்க தவத்துக்கு அது வந்து மகளாக பிறந்துச்சு. பிறக்கும்போது மகளா பிறந்துச்சு. நீ தவம் பண்ண உடனே அது வந்து இல்ல. ஆமாங்க. நீ சரணியில் ஒரு பக்தன் தவம் செய்யறான் அப்படின்னு கேட்டு மகளா வரும்படியாக தவம் செய்யறான் அப்படின்னு கேட்டுச்சு. சரி பெண்ணே போ அப்படின்னு அவரு கொடுத்தனாக அது வந்து பிறந்துச்சு தவிர, ஆனா நீ மகளை கொடுத்துட்டுனா அவன் பெரிய ஆளுக்கு கருண் கொள்ளாத வானம்பா நான் சொல்றேன். அது மட்டுமா அவர் எவ்வாறு பண்றது தெரியுமா? நீ மனத்தில் ஒவ்வொரு மனிதனும் நாம என்ன மனசுல நினைக்கிறோமோ அது அவருக்கு தெரியும். ஆமாங்க. அப்பேற்பட்ட ஆள் அவரு. அப்பேற்பட்ட வல்லம் பொருள் போய் நான் ஐசிடுறேன் தவம் பண்றேன் அப்படிதான் உலகத்துல சில பேரு கரும் பண்ணுகிறாங்க. மாற்றமே இருக்காது. எல்லாம் ஆங்கி போட்டு காலம் வருதுங்க. எல்லாம் வானம்பா நீ எதோ சகோதரன் ஆச்சுன்னு சொல்றேன். ஆமா சொல்றேன். பேச்சுக்கு மரியாதை குத்தி கேட்டு கொஞ்சம் நிறுத்தினா உனக்கு நல்லது. ஏதோ உனக்கு இட்லியோ போல போடுவாங்க.
அவனுக்கு அழிவு அழிவுதான். ஏதோ அறுத்து அறியாமலோ தெரிந்து தெரியாமலோ உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏது வேற எழுத்து தெரிவித்து கேவலத்துக்கு உள்ளதாக்கிட வேணாம் நேரம். இது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். யார் சொல்ல கூடாது சொல்ல வேண்டாம். சத்தியமா சொல்ல மாட்டாங்க. யார் சொல்ல மாட்டாங்க அவரு. நீ இருக்க இடத்துக்கு ஒரு ஆளை தேர்வு இருக்கின்றேன் சென்று வருவேன் நாரதா. ஆகட்டு அந்த சகோதரா சாமி ஐயா கடவுள் கடை கட்டிட்டு நம்ம இப்படி இருந்தா சொல்லி ஆகணும். நம்ம எங்க போலாம்? எங்க போனுங்க? ஆமாங்க. என்ன சொல்றான் தட்டுங்க? என்ன சொல்றாரு? நான் பொண்ணை பெற்று தவம் செய்து கொண்டு போட்டு அங்க கைரத்துல குடுத்தா நான் பார்க்க போனேன். பங்க பட்டா நான் ஐக்க போறேன். எப்படி பார்க்க போனேன்? ஓஹோ இதுவா இருக்குதா? நீ போனவன் நேரா வீட்டுக்கு போனா வானு கூட போறான். நானு கூட போறான். அது சொல்லுங்க. பொய்கிற மண்டபத்தில் உட்காந்துங்க. நான் பெரிய ஆளு. பொய்கிற மண்டபம் ஆடி நகராங்க. தன்னைத்தானே பெருசா நினைச்சுக்கிட்டு பூலத்துல அப்படிதான். இதேதான் உலகமே. உலகமே அவனே தன்னைத்தானா பெருசா நினைச்சுக்குவான். அவன் பெரிய ஆளு. ஆமாங்க. எதுல பெரிய ஆளு? பெரிய ஆளு. காசுல பெரிய ஆளு. பணத்துல பெரிய ஆளு. பெரிய ஆளு. ஜனத்துல பெரிய ஆளு. பெரிய ஆளு. மக்கள் செல்வாக்கு இருக்குது. நான் ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரி அப்படின்ற மாதிரி பெருசா நினைச்சுக்கிறான். ஆமா. இந்த தான் நினைக்கிறேன் பாரு நான் தானே அந்த கர்வம் இருக்குது. அதான் நாடகம். இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க இவனுடைய சமாதானம் என்ன ஆகுது. ஆமாங்க. இந்த மாதிரி ஆள் இருந்தால்தான் நம்ம இடையே ரெண்டு சம்பளம் வரும். இப்ப நம்ம நாடகம் பாக்குறோம்னா அதான் இப்படி கருத்து. ஆமா. என்ன கட்டிக்காரன் சொல்றான்? ஆமாங்க. என்ன கட்டிக்காரன் சொல்றான்? எதை நாம சிரிக்கிறோம் நாடகம் பாக்குறோம் அப்படின்னு நாடகம் பாக்குறோம் இருக்கிறாங்க. ஆமா. ஆனா கதை எப்படி போகுது? கதை என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரம்? இந்த நாடகத்துடைய சாரம் என்ன? அப்படி என்னதான் இந்த கதையில அப்படின்னு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் உத்து பாக்குறவங்க 4 பேரு அவங்க தான் இதை சிந்திப்பாங்க. அதான் இந்த உலகம். நாடகம்னா அப்படி தான் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தாழ்வான சமாச்சாரம் தான் நடக்கும். ஆமாங்க. போகட்டும் அதை பத்தி அவன் விதிப்படி நடக்க போகுது. நம்ம எங்க போகணும்? கைலாயம் ஓடுங்க. ஓடுங்க. அந்த கைலாயம் கைலாயம் வந்து விட்டோம். தாத்தாவை பாக்கணுங்களா? ஆமாங்க.
மங்களம் உண்டாகட்டும் என்றும். நீ வந்து பாடம் பாடிந்த நாரதனே அந்த காலத்தில் இந்த தந்தி அடிக்கிற வேலை எல்லாம் இன்னைக்குதான் தந்தி வந்துடுச்சு, செல்லு வந்துடுச்சு. இந்த வேலையை போடா நீ ஒரே ஆளுதான். இந்த உலகத்தையே நீ பார்த்துன்னு வந்த. ஆனா இன்னைக்கு அவங்க ஜோப்புலயும் இந்த உலகமே அடங்கி போச்சு. உள்ளங்கையில தாத்தா. ஆமா, உள்ளங்கையிலேயே ஜோப்புலயே அடங்கி போச்சு. கையில எங்க போட்டா கீழே போதா, தண்ணீர் வந்தா போச்சு. ஆமா, அப்படி இருக்க என்னை தேடி வந்திருக்கின்றாய். ஆமா, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கின்றது. நான் வந்தா வெறுதையோடு வர மாட்டான், மூட்டை கட்டிட்டு வருவேன். அவரு மெத்தனை பின்னாடி பாருங்க. அதான் ஆமா. என்ன மூட்டை தெரியுமா? தெரியுமே, அதான் கலக மூட்டை. சமாச்சாரம் பெருசா இருக்குடா. சுருக்கிடுவாங்க சுருக்கு. ராகம் எத்தனை ராகம்? 32 ராகம். 32 ராகம். ஆமா. அந்த 32 ராகத்திலே நான் பாடுறேங்க. அப்படி பாடும்போது என் தாத்தா நாராயணன், ரம்பை, ஊர்வசி, சொல்லக்கூடிய தேவமாதர்கள், தேவ இந்திரன் மற்ற யாவற்றமான பேர்களும் நாரண இசையண்ணா அப்படியே மெய்மறந்து போயிடுவாங்க. அதுக்குள்ள இசைக்கறி வச்சுக்கிறா. ஓஹோ, அப்படி சொல்லுங்க. இந்த வீணை எடுத்துன்னு வர இல்லையா? அதுக்கு என்னென்ன வேணும்? அந்த தந்தி, அந்த கம்பி, அந்த நரம்பு, அதெல்லாம் வேணுங்க. அந்த மாதிரி இசைக்கறி மூட்டை கட்டி வச்சீங்கன்னு தவிர கலகு அங்க கிடையாது. கலகு இங்க இருக்குது. ஓ, அப்படியா? சரி சரி தாத்தா, வந்த காலம் கேக்குறேன். ஆமா, அவ்வளவுதானே. நான் உலக சஞ்சாராக வலம் வருகின்ற போது அப்படி தட்சகபுரமா இருக்குமா வந்தேன். தட்சகனுடைய சகோதரன் இருக்கும் பக்கமாக. ஆமா, அப்படி வரும் தருணத்தில் தட்சகனானவன் ஒரு பெருத்த கூட்டத்தையே கூட்டிக்கிட்டான். பெருத்த கூட்டத்தையே கூட்டி என்ன செய்யறான்? தேவர், மூவர், முத்தர், சித்தர், முனிவர் இப்படி சொல்லக்கூடிய யாவற்றமான பேர்களையும் கூட்டிக்கிறான். கிண்ணறர், கெம்புருடர், கெடுகாந்திரிவர், சித்திவித்தியாவரர், 33 தேவர்கள். அதாவது மும்மூர்த்தி கூட அங்கதான் இருக்கிறாங்க. மும்மூர்த்தி அங்கதான். ஆமா, நான் மட்டும்தான் தனியாக. நீ மட்டும்தான் இல்ல, மற்ற தேவர்கள் அத்தனை பேர் அங்கதான் இருக்கிறாங்க. ஒரு பெருத்த யாகத்தை செய்யறான். ஏன்னா அந்த தாலி அறுத்த பையனும் கூடவே தான் சொல்றேன். அப்படி
சகல கோடி தேவர்கள் மத்தியில ஒரு பெருத்த யாகத்தை செய்யறான். யாகத்தை செய்யறான். ஆமா. எதுக்காக? என்னப்பா யாகம் செய்யறன்னு கேட்டேன். அது அவன் சொன்னான், நானே அந்த சிவன் இருக்கிறான ஆண்டி கட்ட துணி ஏது, கைட்டு வைக்க நகை ஏது. ஆமா. பிள்ளை சுடுகாட்டில் பல்லக்கூடி காட்டி நடமாட ஆண்டி மதிச்சு யார் பெண் தருவார்கள்? நான் கொடுத்தேன். அப்படி பெண்ணை கொடுத்து வாக்கம் போற நேரத்துல அவன் தலைவாய்ப்படி காட்டி நன்றி விட்டு அடித்து அவமானம் செய்து விட்டான். அவனை கொல்லாமல் இன்னொரு காலம் நான் உறங்குவதில்லை, அதாவது தானசானம் பண்றது இல்லைன்னு பிடிவாதமா வைராகமா உன்னை கொல்லும் போட்டாகத்தானே ஒரு பெற்று யாகத்தை செய்து கொண்டு வருகின்றார். அதை சொல்லிட்டு போறாங்க வந்தனை தவிர ஏனென்றால் நந்தி அடித்து விட்டார் என்று கோபம் பிரவேசித்து யாகம் செய்கிறார். அந்த நந்தியை அவர் என்ன செய்தார்? தேவர்கள் மொத்தம் 300 தேவர்களும் 30 கோடி தேவர்களும் 40 யாவற்றமான பேர்களும் சபையில் அமர்ந்து அன்னம் அறிந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் அந்த நந்தி தேவனை பிடித்து அதே மாடு இந்த சபையில் அருந்தலாமா என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டான் தச்சகன். அதை மனதிலே அவன் நாள் ஒரு மேனியாக வளர்த்துக் கொண்டு அந்த கோபத்தோடே குதித்துக் கொண்டிருந்தது. என்றைக்கு நமக்கு ஒரு காலம் வரும், இவன் பெண்ணை கொடுத்து விட்டால் இவன் கைலாயம் வருவான், அன்னைக்கு இந்த வஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான். அண்ணவன் அந்த வேலை செஞ்சு விட்டார். அதுக்கு போய் என்ன கிடையாது, தோசை இப்படி போட்டா அவன் இப்படி திருப்பி போட்டான். சங்கதி நான் வரட்டுமா? எனக்கு வேலை இருக்குது நிறைய. போய் பாதுகாக்கணும். போய் வரட்டு மாட்டா தாராளமா போய் வரலாம். ஏம்மா ஏங்கிட்ட சொல்லிட்டு போட்டா உன் பாட்டி கிட்ட நான் போய் சொன்ன அவன் ஏத்துக்குவாளா? ஓஹோ, அதான் ஏத்துக்க மாட்டாங்க. அப்பா அப்படி பண்ணா ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்க மாட்டாங்க. போய் சொல்றேனா? எப்படா என்ன அந்த மாதிரி சொல்லுவான்? எப்படி அப்படின்னா என்ன சொல்ல தெரியல. உன் பாட்டி பார்த்து ஏங்க ஒருத்தான் போறீங்க, பாட்டி வர சொல்லிட்டு போங்க. என்னைக்கு எங்க பாட்டியா பேச வர வைக்கிறேன். இப்படியாகத்தானே இதோ நரகப்பட்டவர், இதோ ஈஸ்வரி அழைக்க, இதோ ஈஸ்வரி தர்பார் அந்த மாதிரி